வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது இதோ அடியேன். ஏசாயா 6:8. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். வேதத்திலும் சில தேவ மனிதர்களை கர்த்தர் பெயர் சொல்லி கூப்பிடும்போது அவர்கள் உடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பதில் அளித்ததை பார்க்கிறோம். ஆபிரகாமே என்றார், இதோ அடியேன் என்றான். யாக்கோபே என்றார், இதோ அடியேன் என்றான். மோசே என்றார், இதோ அடியேன் என்றான். அனனியாவே என்றார், இதோ அடியேன் என்றான். தாவீது மேவிபோசேத்தே என்றான், இதோ அடியேன் என்றான். இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து ஜெயம் பெற்றார்கள். நீங்களும் தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.